ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாங் ஃப்ராக் தான் நம்ம ஃபுல் சர்க்கிளில் ஒரு லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் 4 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கிறேன். 1 மீட்டர் காட்டனும், 3 மீட்டர் பாலிஸ்டரில் எடுத்துருக்கிறேன். இந்த 1 மீட்டர் நமக்கு பாடி பார்ட்டுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நம்ம இதை 4 ஃபோல்டு பண்ணி ஒரே இடத்துல தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் அதை நான் நம்ம பண்ண நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு தையலுக்காக எல்லாம் சேர்த்து 11 இன்ச்சு தேவை. அந்த 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அந்த 11 இன்ச்சு அளவு இருக்கான்னு நமக்கு டேப்பில் நம்ம அளந்து பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே அளவாக 11 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா இடமும் ஒரே அளவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடமும் ஒரே அளவாக 11 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அந்த பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்குது, ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் இருக்குது. அந்த மாதிரி நான் 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இப்போ கீழே கிராஸாக பீஸ் இருக்குது பாருங்கள். அதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரே அளவாட்டு நம்ம வச்சுட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ எனக்கு பாடி பார்ட் 15 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் 15 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ ஷோல்டர் நான் ஒரு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தகலம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு ஒரு 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரே அளவு தான். நான் 6 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே கழுத்தகல 3 இன்ச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதே 3 இன்ச்சை கீழே வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ செஸ்ட் அளவு 9.5 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே இடுப்போட வண்ணம் 8.25 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம வளைவு வரைகிறதுக்காக 1.5 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலோடய நம்ம அந்த வளைவு வரைஞ்சி கரெக்டாக நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ கீழே இடுப்புக்கிட்ட கிராஸாக 1 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம டாட் 4 டாட் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 4 டாட்டு பிடிச்சோன்னா அதுக்காக நான் கீழே 8.25 இன்ச்சு இடுப்போட வண்ணம் 1 இன்ச்சு டாட்டுக்காக பிடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு தையலுக்காக அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பு கீழே வாரதுக்காக ஒரு இன்ச்சில் நம்ம பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம டாட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டுட்டு நம்ம 1 இன்ச்சில் நம்ம பாயிண்ட் வச்சுட்டோம் பாருங்கள். அது இந்த மாதிரி இந்த டாட்டு பக்கம் வரையும் இந்த மாதிரி கிராஸாக நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ நெக்கு வளைவையும் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணிடுறோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து குழி வரையணும் பாருங்கள், 1/2 இன்ச்சு. அதை நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேலே உள்ள பார்ட்டு, பாடி பார்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் லைனிங்கில். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை எடுத்து இந்த இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி அந்த மார்க்கிங் மேலே இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது பேக் பார்ட்லேயும் இது வந்து பதிஞ்சிடும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் வச்சு இந்த மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து சாரியில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து சாரியோட முந்தானியை தான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டு அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரண்டில் வர மாதிரி. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு நம்ம வந்து பாடி பார்ட்டில் 1.5 இன்ச்சு விட்டோம். அதே மாதிரி இதுலேயும் 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட கேப் வந்து ஒரு 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே நம்ம அந்த மார்க் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து சென்டரில் வந்து பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே உள்பக்கமாக மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணிட்டேன். ஸ்லீவை கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கீழே உள்ள பார்ட்டு நம்ம கட் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் என் பக்கம் இருக்க மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம மேலே கட் பண்ண பாருங்கள் பாடி பார்ட்டு, அதை எடுத்து அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்க துணியை விட்டுட்டு மிச்சம் துணி வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து டேப் வச்சு அளந்து பாதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து நம்ம தாத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து அதுலேருந்து நீளம் வந்து ஒரு 30 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது சாரி எந்த அளவில் இருக்கோ நமக்கு அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 30 இன்ச்சு இருக்குது. நான் அந்த 30 இன்ச்சை அப்படியே நான் மார்க் பண்ணுவேன்.
எல்லா இடமும் ஒரே மாதிரி இந்த 35 வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கீழே கட் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே உள்ளதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து ஃப்ராக் வந்து நம்ம கட் பண்ணிட்டேன். இப்போ இது அடுத்து மேலே வந்து இது வந்து பேக் பார்ட்டு, அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து ஸ்லீவு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.